கறி குழம்புக்கு தனித்தனியாக மசால் பொடி அரைக்க தேவையில்ல. இந்த ஒரு பொடி போதும். எப்போ வேணால் நம்ம கறி குழம்பு செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மசாலா அரைக்க 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 பேட்சாக பிரித்து லைட்டாக இதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிறேன். கரிஞ்சிராமல் வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இதை நான் 2 பேட்சாக பிரித்து 2 பிளேட்டில் வந்துட்டு தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே கொண்டு போய் காய வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 மணி வரைக்கும் காய வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வத்தல் வந்து 400 கிராமும் மஞ்சத்தூள் வந்து 50 கிராம் சேர்த்து வந்து காய வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 3 மணி வரைக்கும் காய வச்சுருங்க. நம்ம அரைக்க போகிறப்ப எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மல்லியும் வத்தலும் நல்லா சூடேறி காஞ்சிருக்கு. இப்படி வந்து வத்தல் உடைச்சொன்னடி உடையணும். அப்போ கரெக்டாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு பேனில் 300 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன். அந்த சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடேறி தீஞ்சிடக்கூடாது. சிம்மல்லே வச்சு வருங்க. இந்த மணிக்கு பொரிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 100 கிராம் சோம்பு எடுத்துக்கிறோம். சோம்பையும் பார்த்திங்கன்னா இதமான சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப சூடு ஏற்றுனா கரிஞ்சு போயிடும். நம்ம இப்படி வறுக்க வறுக்க லைட் க்ரீன்லேருந்து டார்க் க்ரீனாக வந்து சோம்பு மாறும். நம்ம எப்படி சீரகம் வந்து பொரிஞ்சிச்சோ அதே மாதிரி சோம்பும் இந்த மணிக்கு பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சதும் நம்ம அதே மாதிரி அந்த பாத்திரத்திலே வந்து சேர்த்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 50 கிராம் மிளகு எடுத்திருக்கோம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா மிளகு வறுத்து இந்த மணிக்க ஒன்றா வந்து பொரிய ஆரம்பிக்கும். நல்லா மிளகும் பொரிஞ்சதும் நம்ம அதே பாத்திரத்தில் மிளகையும் எடுத்து ஆற விட்டுக்கலாம். கறி குழம்பு பொடினால நம்ம ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 8 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை அது ஒரு 4 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டார் பூ வந்துட்டு 7 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் மராத்தி மூக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் கிராம்பு வந்துட்டு ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப சிம்மல்லே வச்சு பொறுமையாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஜாதிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதமான சூட்டில் நம்ம எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தோம்ல வறுத்து, அது கூட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நம்ம பூச்சி பொட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து எந்தளவுக்கு வறுக்கணுன்னா நம்ம அதை வந்து தொட்ட முன்னாடி உடையணும், அந்த மணிக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி நொறுக்கணுன்னு நொறுங்கணும். அந்தளவுக்கு வறுத்து நம்ம இதையும் வந்து ஒரு அதே பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். இது கூட 50 கிராம் மஞ்சள் கிழங்கு காய வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக வறுத்து கொஞ்சம் லேசாக வறுத்தா போதும். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக கசகசா. இது வந்து ரொம்ப சிம்மலில் இருக்கணும். நம்ம தெரியாமல் கூட அடுப்பை கூட்டி வச்சிடக்கூடாது. நம்ம அந்த கசகசா வந்து போட்ட உடனே வந்து பொரிய ஆரம்பிச்சிரும். நம்ம கசகசா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். அந்த கசகசா நம்ம வந்து வறுத்துட்டு அது உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லை ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது கரிஞ்சாவே கசக்க ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய வச்சுருந்தோம்ல அந்த மல்லியையும் அப்புறம் வந்து வச்சுருந்த வரமிளகாயையும் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு போய் நம்ம அரவை மிஷினில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்த பொடியை கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்திங்கன்னா ஆற விட்டு நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக கறி குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது நான் சிக்கன் மட்டன் எதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.